நான் உங்கள் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்துடைய முதல் வாரம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் பார்க்க போகிறோங்க. அதில் ஃபஸ்ட் நான் இங்கே எடுத்துருக்கிறது நிஃப்டியோட டேட்டா. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதத்தில் நிஃப்டி எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்கிறது தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. டிசம்பர் 2000 எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ், டிசம்பர் 2001, டிசம்பர் 2002ன்னு டிசம்பர் 2023 வரைக்கும் நான் இந்த டேட்டா எடுத்திருக்கேங்க. ஸோ ஒவ்வொரு வருஷத்துலேயும் டிசம்பர் மாதம் நிஃப்டி எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிற டேட்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24 மாதத்துடைய டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது. அதில் 17 மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 7 மாதம் நிஃப்டி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பெரிய அளவில் கிடையாதுங்க. அந்த 7 மாதத்தில் அதிகபட்சமாக டிசம்பர் 2011 4.3% டவுன் போயிருக்கு. 2014 டிசம்பர் மாதத்தில் 3.56% டவுன் போயிருக்கு. அது 2022 டிசம்பர் மாதத்தில் 3.48% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. ரிமைனிங் மந்த் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 1%, அதாவது 0.90%, 0.3% தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதே 17 மந்த்ஸ் டோட்டலாக 24 மாதம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதில் 7 மாதம் நெகட்டிவ் க்ளோசிங், அதிகமான நெகட்டிவ் க்ளோசிங் இருந்ததை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாசிட்டிவ் க்ளோசிங் அதிகமாக இருந்ததையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிசம்பர் 2003 தான் அதிகபட்சமான ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ், அதாவது 16.38% வந்து உயர்வு. டிசம்பர் மாதம் 2004 வருஷத்தில் 6.21% ரிட்டர்ன்ஸ். அதே மாதிரி 2005 டிசம்பரில் 6.95% ரிட்டர்ன்ஸ்னு எந்தெந்த மந்தில் மோர் தென் 5% ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சோ அந்த லிஸ்ட் நான் இங்கே எடுத்திருக்கேங்க. ஸோ டிசம்பர் 2024 முதல் வாரம் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், எந்தெந்த லெவல்ஸ் நம்ம வாட்ச் பண்ணணும்னு இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2000 டிசம்பர் மந்த் நிஃப்டி எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு, 2001 டிசம்பரில் நிஃப்டி எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு 2023 டிசம்பர் வரைக்கும் 17 மாதம் 17 தடவை நிஃப்டி வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸும் 7 தடவை நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் கொடுத்துச்சின்னு நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். அப்போ 2024 மோஸ்ட் ப்ராபப்ளி பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா? இப்போ நிஃப்டி அப் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னா இன்னும் அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகலைங்க. டெக்னிக்கலாக நிஃப்டி எப்போ அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகும்னா 24,480க்கு மேலே க்ளோஸ் கொடுக்கணுங்க. இப்போ நிஃப்டி இருக்கிறதே ஒரு முக்கியமான லெவல், ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு 23,980, அடுத்த சப்போர்ட் 23,785, மெயின் சப்போர்ட் மேஜர் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,485 இருக்குங்க. முதல் ரெசிஸ்டன்ஸ் 24,350, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 24,480, 24,480க்கு மேலே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா அப் ட்ரெண்ட் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஃபஸ்ட்டு அப்சைட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 24,700. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பேங்க் நிஃப்டியோடைய டெக்னிக்கல் சார்ட்டு. வீக்லியில் பார்க்கும்போது ஒரு இன்டெசிசிவ்னஸ், அதாவது பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல் ஒரு நியூட்ரலான க்ளோசிங் கொடுத்துருக்குது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட முக்கியமான சப்போர்ட் 51,775 இருக்குது. அது பிரேக் ஆச்சுன்னா 51,280 வரைக்கும் டிக்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 52,760 இருக்குது. அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா 53,480 வரைக்கும் அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஏதாவது ஒரு சைட் நம்மளுக்கு பிரேக் அவுட் வேணும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா தான் நம்ம ஃபர்தர் லெவல்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சென்செக்ஸுடைய டெக்னிக்கல் லெவல். சென்செக்ஸ் மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நியூட்ரல் பேட்டர்னில் இருக்குங்க. அதனால் நம்ம பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ண வேண்டியது கட்டாயம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் சென்செக்ஸுக்கு 79,200லையும் அடுத்த சப்போர்ட் 76,800லையும் இருக்குது. முதல் ரெசிஸ்டன்ஸ் 80,470லையும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 81,000லையும் இருக்குது. 81,000ங்கிறது சென்டிமெண்டல் ரெசிஸ்டன்ஸுங்க. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தர் அப்சைட் ரேலி நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் ஃபர்தர் அப்சைட் ரேலி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது கன்ஃபர்மேஷன் ஆச்சுனாலோ இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது, டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னாலோ நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸும் வாட்ச் பண்ணுங்கள், ஷார்ட்ஸும் பாருங்கள். அதுலேயும் டெக்னிக்கல் லெவல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். நீங்களும் உங்கள் டெக்னிக்கல்ஸ் நல்லா செக் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் மற்றும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸோடு ட்ரேட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் டெக்னிக்கல் கற்றுக்கணும், பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ட்ரைனிங் சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் அண்ட் டைரக்ட் கிளாஸஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. நன்றி, வணக்கம்.